இப்போ அதுக்குள்ளே இது வந்து வெங்காயம் வந்து வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே தான் வந்து வைக்கணும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து இல்லாட்டி அது தீஞ்சு போய் பிடிச்சி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் வெங்காயம் வந்து வேகிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ கிழங்குக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா கிழங்கு எப்படியும் ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கும். ஓகே, கொஞ்சம் நல்லா வெந்ததும் நம்ம வந்து அந்த கிழங்குல நல்லா நசுக்கிடணும். நசுக்கிறது மாரி உங்களுக்கு கிழங்கு வேக வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவை தேங்க்ஸ் கெல் மை ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து அந்த வேக வச்ச கிழங்க வந்து மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த வேக வச்ச கிழங்க வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அந்த மசாலா வெங்காயம்னா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா கிழங்கும் வந்து குழஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆலு பரோட்டாவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதுதான். ஓகே, இன்றைக்கி நைட்டு வீட்டில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ற ஆலு பரோட்டா தான் வந்து டின்னர். இதுக்கு சைட் டிஷ் வந்து அந்தளவு தேவையில்லை. நம்ம வந்து ஆலு பரோட்டா வந்து அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நல்லா பட்டர் இல்லாட்டி நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ் வந்து அந்தளவு தேவையில்லை. வேணுன்றவங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வந்து வச்சுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அந்த வெங்காயத்தோட மசாலா போட்டோம் இல்லையா, அதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதுதான். நம்ம உங்களுக்கு வேணும்னா இன்னும் மசாலா காரத்துக்கு போட்டுக்கிறலாம். நாங்கள் இதில் பச்சை மிளகாய் வேறு வந்து அந்த சாப்பர்லேயே போட்டு மல்லி கருவேப்பிலையோடு போட்டதுனால நாங்கள் மசாலா வந்து தேவையான அளவு போட்டுக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பிசைஞ்சு எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாரி அந்த இது பிசைஞ்சு நீங்கள் ஊற வச்சுக்க வேண்டியதாக. ஒரு 2 hours முன்னாடி 2-3 hours முன்னாடி வந்து ஊற வச்சுக்கிற வேண்டியதுதான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சுக்கோங்க. அதோட தோசைக்கல்லையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பரோட்டா போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கல்லை வந்து வைக்க வேண்டியதுதான்.